கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் புனித வெள்ளியை ஆசரிக்கும் வண்ணமாக தேவனுடைய சமூகத்தில் வந்து அவருடைய பாடுகளுடைய பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தி அவர் சிலுவையில் சொன்ன வசனங்களை தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் வசனம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பொதுவா எல்லாருமே அடித்தவர்களை பகைப்பதுதான் பழக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடித்தவர்களை பழி வாங்கிவிட வேண்டும் என்ற துடிப்பு இருக்கும் மனித எண்ணங்கள். ஆனா எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுமக்களுக்காக சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து வந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பிதாவின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றி முடிக்கும் வண்ணமாக இந்த பூமியிலே கடந்து வந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சிலுவை மரணத்துக்கென்று அவருடைய ஊழியத்தில் ஒன்று சிலுவையில மரணம் அடைந்து ஜனங்களுக்காய் ரத்தம் சிந்தி ஜனுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பது தேவ பிரமாணம். அதே நேரத்தில் சாத்தானுடைய தலையை நசுக்கி அவனுடைய கிரியைகளை அழித்து அவனை அப்படி அக்கினி கடலில் போடுவதும் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்கள் நம்மோடு கூட போராடி கொண்டிருந்த எல்லா போராட்டத்தின் ஆவிகள் ஒரு நாளிலே ஆண்டவர் பிடித்து அக்கினிக்கு இரையாக்கி விடுவார், இல்ல அக்கினி கடலில வேதனைக்கு ஒப்பு கொடுப்பார். அது நாம் அனுபவித்து வருகிற ஒரு பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாடுகள் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறபடினாலே இப்படிப்பட்டதான வழியிலே கடந்து செல்லும்படி கர்த்தருக்கு பாதையை நியமித்திருக்கிறார். அப்ப ஜனங்களுக்காய் மரிக்க வேண்டும், ஜனங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து வந்த கர்த்தர் அவர்கள் செய்த பிழைகளை பார்த்து யூதர்களும் பிரதானாசாரியரும் பரிசேயரும் சதுசேயரும் வேதபாரர்களும் யூத மக்களும் எழும்பி நின்று ஆண்டவருக்கு விரோதமாக தேவ தூசணம் சொல்லி அவரை கொலை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி கருதி அதை பிலாத்து கையில ஒப்பு கொடுக்கிற பொழுது பிலாத்துவை மிரட்டி விட்டார்கள். நாங்கள் எங்களுக்கு ராஜா ராயன்தான், இந்த இயேசு அல்ல என்று சொல்லி நீர் ராயனுக்கு விசுவாசமாயிருந்தால் இவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி மிரட்டினார்கள். பிலாத்து வேற வழி இல்லாம கையை கழுவி சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இப்ப இயேசுக்கு சிலுவை அறையப்பட்டு விட்டார். சிலுவை தொங்கிக் கொண்டே ஆண்டவர் முதல் சொல்லுகிறார், முதல் வசனம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆமென், ஆமென். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாரு? பிதாவின் குமாரனாகிய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவரை பவனியாய் கொண்டு போனார்களே, அப்படி ரதத்தில் கொண்டு போகக்கூடிய, சிம்மாசனம் அமர வைக்கக்கூடிய ஒரு பாக்கியம், ஒரு ஸ்லாக்கியம் அந்த ஜனங்களுக்கு வருமோ என்று ஏக்கமாயிருந்த அந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட கிரியை செய்யாமல் அப்படி செய்ய வேண்டியவர்கள் ஆனா ஆண்டவருக்கு விரோதமாக இயேசுக்குள்ள சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தாய் பார்க்கிற பொழுது ஸ்திரீயை அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசன் நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில தொங்கிட்டே இருக்கிறார்.
சிலுவையில் உடனே உயிர் போகாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரத்தம் கீழே, ரத்தம் போக போக உயிர் போகும். அதான் சிலுவை மரணத்தில் உள்ளது. அப்ப இயேசுக்கு ரத்தம் சிந்தப்பட சிந்தப்பட ஒரு மனிதனுக்கு ஜீவன், அவன் உயிர் தான், அவன் ரத்தம் தான், ரத்தத்துல தான் அவன் உயிர் இருக்கு, ஆவி இருக்கு. அந்த ரத்தம் போய்விட்டால் அவனுக்கு உயிர் போய்விடும். இதுதான் மனிதனுடைய பிரமாணம், மனிதனுடைய உயிரை குறித்த பிரமாணம். ரத்தத்துல தான் ஜீவன் இருக்கு. அப்ப அந்த ரத்தம் போறவருக்கு ஜீவன் இருக்கும். அப்போ ஆண்டவர் மரியாதை பார்த்து அதோவன் மகன், சீசரை பார்த்து அதோவன் தாய் என்று சொல்லி தன் தாயாரை அருமையா தமக்கு அன்பான சீசரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தின்படி பார்த்தா பேதுருவை குறித்து, அவனுடைய வாழ்க்கை அமைப்பை குறித்து, அவர் வாழ்க்கை குறித்து, ஆயுசை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது, என் காரியம் இப்படி இருந்தால் இவனுடைய காரியம் என்ன என்று சொல்லி பேதுரு யோவானை பார்த்து சொன்ன பொழுது, ஆனா ஆண்டவர் விசரப்பட்டு அவன், நான் மறுபடிக்கு அவன் உயிரோடு இருந்தா உனக்கு என்ன என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ தீர்க்காயுசு உள்ள ஒரு சீசனாக யோவான் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. தீர்க்காயுசு உள்ளவன். அப்ப அந்த தீர்க்காயுசு உள்ளவன் தான் தன் தாயாரை கவனமாக பார்த்து கொள்ள முடியும். என ஊழியத்தின் மித்தமாக இயேசுவின் கர்ப்ப பிறப்பில் பிறந்த சீசர்களோ சகோதரர்களோ சகோதரிகளோ அவர்கள் நாடாவட்டத்திலே சிதறி போய்விட்டார்கள். கடைசி வரைக்கும் காப்பாற்றினது இந்த சீசன் யோவான் தான். அல்லேலூயா. யோவான் தான் ஆண்டவருடைய தாயாரை மரியாளை பாதுகாத்து வந்தார், பராமரித்து வந்தார். தன்னுடைய கடமை. இயேசு கிறிஸ்து மூத்த மகன் தான் தாய் தகப்பனை கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா இப்ப அந்த பாக்கியம் அவருக்கு இல்லாமல் போகக்கூடிய காலகட்டம் வந்த பொழுது இயேசு கிறிஸ்து தன் சீசனுக்கு தன் தாயரை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அடுத்த மூன்றாவது நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இடதுகை பக்கத்திலே ஒரு கள்ளனும் வலதுகை பக்கத்தில் ஒரு கள்ளனுமாக இரண்டு கள்ளர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். இயேசு நடுவில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் ஒரு கல்ல, இந்த பக்கம் அவர்களும் ஆணிக்களாப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அவர்களும் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களை ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். அல்லேலூயா. நீர் கிறிஸ்துவானால் உம்மையும் எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி இகழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆனா இந்த வசனத்தின்படி பார்த்தா அங்கே ஏதோ ஒன்று சம்பவிக்க போகிறது. ஒரு ட்ரெண்ட் மாறிவிட்டது. அல்லேலூயா. சிலுவையில 3 பேர் தொங்கிக் கொண்டு உயிரை விடுவதுதான் முறை. ஆனா அங்கே ஒரு சிலுவை மரணத்திலே 2 கள்ளர்களும் ஒரு முக்கியமான விசேஷத்துக்குள்ள கடந்து போகிறார்கள். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவிப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவாகத்தான் இருக்க வேண்டும் போல் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ஞானம் பிறக்கிறது. அப்ப நீர் கிறிஸ்துவானால் உம்மை ரட்சித்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொன்னான். அல்லேலூயா. ஆனா இகழ்ந்தான் என்று அதில் இகழ்ந்தான் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆனா அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வந்திருக்கிறது. என்ன வெளிப்பாடுனா, நம்மில ஒரு ஆளு என்னோட கூட, நான் மட்டும்தான் பாதாளத்துக்கு போறேன், இயேசு பக்கத்து தொங்குற அவனும் பரலோகத்துக்கு போக போறாங்க. அப்ப நான் மட்டும் யாரு, பாவியா அப்படின்னு சொல்லி அவனும் யோசிக்கத்தக்கதாக ஒரு யோசனை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு புத்தி அவனுக்கு வந்தது. நீ கிறிஸ்துவானால் என் உம்மை ரட்சித்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொன்னான். அல்லேலூயா. அந்த வெளிப்பாடு வந்து அந்த புத்தி அங்கே நடக்கக்கூடிய ஒரு மாற்று சிந்தனைகள், மாற்று காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்துக்குள்ள அந்த சூழ்நிலை போய்கொண்டு இருக்கிறது.
அதுல இவன் மட்டும் தவறப்படுகிறான், இவன் மட்டும் கைவிடப்படுகிறான் என்ற சூழ்நிலையில நீர் கிறிஸ்துவானால் உண்மை ரட்சித்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். ஆனா இகழ்ந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எனக்கு அந்த மனதில் என்னப்படுகிறது சொன்னால், அவனுக்குள் வந்த வெளிப்பாட்டின்படியாக ஏதோ ஒன்று சம்பவிக்க போகிறது, நான் மட்டும் தனித்தவனாய் மாறிவிடுவேன் போல் தெரிகிறது என்று சொல்லி ஆண்டவரை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். ஏதோ இவர் கிறிஸ்துதான். அப்ப நீ கிறிஸ்துவான், அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகல. அல்லேலூயா. அவனுடைய மனதில் அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகல. நீ கிறிஸ்துவானால் உம்மை ரட்சித்து என்னை ரட்சித்துக் கொள் என்றான். அல்லேலூயா. இந்த வார்த்தையில எந்த இகழ்ச்சியும் நாம் பார்க்க முடியல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இவன் இகழ்ந்ததாக மற்ற பக்கத்துல இன்னொரு கள்ளன் சொல்லுகிறான். அங்கே பார்க்கிறோம், மற்றொரு அவரை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்து தேவனுக்கு பயப்படுவதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. இன்னொருத்த மற்ற பக்கத்துல இருக்க சூப்பர் ஆயிட்டான். அல்லேலூயா. அவனை பார்த்து கன்ஃபார்மா உறுதியா சொல்றான். அவனுக்கு கிறிஸ்துதானோ என்று ஒரு சந்தேகம் இருக்கு, இவனுக்கு எந்த சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. இவன் அவனை அமைக்கிட்டான். எப்படி அமைக்கிறான்? நீ அவனை ஏன் நிகழ்கிறாய்? நாம நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், இவரோ எந்த நியாயக்கேடும் செய்யல அப்படின்னு சொல்லி அவனை ஆஃப் பண்ணிட்டு இவன் எழும்பிட்டான். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறான்? இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்துல பக்கத்துல கள்ளன் துள்ளி விட்டான். அல்லேலூயா. அந்த நேரத்துல கூட அவனுக்கு நல்ல ஒரு வெளிப்பாடு. பக்கத்துல உள்ள சந்தேக கேசா இருக்கிறான். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? அவனை ஓரம் கட்டிட்டு, ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று செபித்தான். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடைய கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நீ மெய்யாகவே. ஆண்டவர் எப்பொழுதும் 2 தடவை சொல்லுவார் மெய்யாகவே. இந்த இடத்துல ஒரு தடவை தான் சொல்லியிருக்கிறார், மெய்யாகவே என்று பரதீசில் என்னோடு இருப்பாய். கன்ஃபார்ம். ஒரு தடவை சொன்னாலே ஓகே தான். ஆனா சில காலத்து ஆண்டவர் 2 தடவை ஆணித்தரமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்க ஒரு தடவை சொல்லி முடிச்சிட்டாரு. அப்ப மறிக்கிற வேளையில இயேசுவின் காலெலும்பு முறிக்கப்படல, ஆனா மற்ற இருளுடைய காலெலும்புகள் முறிக்கப்பட்டது என்று வேதத்துல சொல்லப்பட்டது. அல்லேலூயா. கடைசி ஒரு வியாகுலம் அந்த கல்லர்களுக்கு இருளுடைய காலெலும்பு முறிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆனா முறிச்சாலும் ஒரு கல்ல ஆண்டவருடைய ஜெபம் பண்ணின, ஆண்டவரை உயர்த்தின, ஆண்டவர் தான் இயேசு, இயேசுதான் நம்ம கூட இருக்கிறார், கிறிஸ்து தான் நம்ம கூட இருக்கிறார் என்பதை ஆணித்தரமாய் நம்பிவிட்ட அவன் ஒரு ஜெபம் பண்ணுகிறான், ராஜ்யத்தில் நினைத்தருளோ. அப்ப இன்றைக்கு என்னோட பரதேசில் இருப்பாய். அல்லேலூயா. அப்ப இந்த 2ல ஒண்ணு பார்க்கணும். அல்லேலூயா. 2 பேர் மாவரித்துக் கொண்டிருந்தார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டாள், ஒருத்தி கைவிடப்பட்டாள். 2 பேர் விவசாய நிலத்தில் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான். அல்லேலூயா. ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒருத்தர் லாசரு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போயிட்டான். அப்போ நாம ஆணித்தரமாக ஆண்டவரை நம்ப வேண்டும். அல்லேலூயா. பக்கத்துல உள்ளவன் நம்மளை தள்ளி போட்டு பரலோகத்துக்கு போயிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாய் பார்க்கிற பொழுது 4வது வசனம், நாலாவது வசனத்தை பார்க்கிறோம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அப்ப அடுத்த ட்ரெண்ட் 4வது ஆண்டவருடைய மனசு, ஆண்டவருடைய இருதயம் மாறி இருக்கின்றது. முதல்ல ஜனங்களை மன்னிக்கிறார், தன் தாயை சீசரை ஒப்புக் கொடுக்கிறார்.
ஒரு கல்லனை பரலோகத்துக்கு வாக்கு கொடுக்கிறார். அடுத்தது ஆண்டவருக்குள்ள ஒரு வியாகுலம் வந்து விட்டது. அது ட்ரெண்ட், அவருடைய மனசு வேறு கோணத்தில் ஆகிவிட்டது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கும் இயேசுவுக்கும் இருந்த அந்த உறவிலே ஒரு பிரிவு உண்டாகி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இயேசு கிறிஸ்து உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. உயிர் வந்து போகக்கூடிய பொழுது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான துக்கமான சூழலில் தான் மனிதர்கள் மரணத்தை சந்திக்கிறார்கள். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏன்னா ஆண்டவரோட அந்த கடைசி ஒரு சகஜமான பழக்கம் விடுபடுகிறது. ஜீவன் போகக்கூடிய சூழ்நிலையில என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஐந்தாவதை பார்க்கிற பொழுது தாகமாயிருக்கிறேன் என்றே சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாகம். ஆண்டவருக்கு அந்த இடத்துல தாகமா இருந்தவனே காடியை குடிக்க கொடுக்குறாங்க. அவர் குடிக்கல. இல்லையா? காடி வந்து ஒரு மது போதை உண்டு பண்ணுகிற ஒரு லிக்விடு. அந்த லிக்விட் அவங்க கொடுக்குறாங்க. வேண்டாம் என்று மறுத்து விட்டார். அவர் சுய நினைவோடு கூட இருந்து அத்தனை வழிகளையும் தாங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாகமாய் இருக்கிறேன். அப்ப ஆத்தும தாகத்தை குறித்து விசேஷித்தமாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆத்தும தாகம். ஒரு சமாரிய ஸ்திரீ போய் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன பொழுது அவள் பலவிதமான கேள்விகளை கேட்டு குழப்பின போது ஆண்டவர் தெளிவாய் சொன்னார். என்னை விசுவாசிகள் உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்படும் என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தையை கேட்டு அவர் ரட்சிக்கப்பட்டால் அநேக ரட்சிப்புக்குள் வழிநடத்தினார். அல்லேலூயா. அப்ப தாகம், ஆத்தும தாகம். அல்லேலூயா. ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. இயேசு கிறிஸ்து பிலிப்போடு சீசரோடு இருக்கிற பொழுது கிரேக்க நாட்டைச் சேர்ந்த தேவ பக்தி உள்ளவர்கள் அவர்கள் எருசலேம் தேவாலயத்தில் வந்து கர்த்தரை தொழுது கொள்வதற்காக வருகிறார்கள். இந்த சம்பவம் எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். அப்போ தேவாலயத்தில் மட்டுமில்ல, சுற்றி பார்க்கிறார்கள். இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை பற்றிய வசனங்கள் சொல்லப்படுகிறது. அவர் ஆண்டவருக்காக அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அவரை குறித்த கேள்வி வருகிற பொழுது நேரா இயேசுவை தேடி வந்துட்டாங்க. அப்ப பிலிப்பு இயேசுவிடம் சொல்லுகிறார், கிரேக்கர்கள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் வந்து தனக்குள்ளாகவே அவருக்குள்ள ஒரு ஜெபம், ஒரு குழப்பம். கோதுமை மணியானது சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததாகில் அதிகமான பலனை கொடுக்கும் என்று சொல்லி அந்த நாளிலே கர்த்தர் இந்த இடத்திலே சொல்லப்பட்ட தாகமாயிருக்கு என்று சொல்லப்பட்ட அந்த காரியத்துக்காக நான் இப்படி மரிக்கும் பொழுது அல்லவா இந்த கிரேக்கர்களை நான் ரட்சிப்புக்குள் வழிநடத்த முடியும், இவர்கள் என்னை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படுவார்களே என்று சொல்லி அந்த நாளிலே அவர்கள் அந்த கிரேக்க ரட்சிப்பதற்காக ஆண்டவர் கருத்தாய் இருந்தார். அல்லேலூயா. அதுவும் அந்த கிரேக்க நாடு இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ நாடாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாய் பார்க்கிற பொழுது இயேசு காணி வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. முடிந்தது. அப்ப இந்த வேதத்தை குறித்து அநேக சமயம் நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். முடிந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் முடிந்தது. ஆதியாகமத்துல சாத்தானை பார்த்து, பாம்பு ரூபத்தில் இருந்த பாம்பு கூட சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அவள் வித்துக்கும் முன் வித்துக்கும் பயம் உண்டு பண்ணுவேன், அவர் வந்து உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அல்லேலூயா. அன்னைக்கே சொல்லிட்டார். ஆதியாகமத்துல ஆதாமியவள் பாவம் பண்ணும் போதே ஆண்டவர் சொல்லிட்டாரு.
இயேசு பிறக்கணும். அல்லேலூயா. அவர் பிறப்பார் என்ற வெளிப்பாடு அன்னைக்கே கொடுக்கப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே செய்ய வேண்டிய கடமைகள், ஆதாம் ஏவாள் சந்ததியை சாத்தானை அடிமைத்தனத்திலிருந்து பாவத்தனத்திலிருந்து மீட்பதற்காக, அவர்களை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக ஆண்டவரிடத்தில் எல்லா முயற்சிகளும் அந்த இடத்துல முடிந்தது. அல்லேலூயா. அவரை தேவகுமாரன் என்று ஜனங்களோடு, யூதர்களோடு, பரிசையோடு, வேதபாரோடு எல்லாரும் பேசி சம்பாசித்து நான் தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்தார். பேதுரு நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்ட போது ஆண்டவர் சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா. அப்ப தேவ குமாரன் என்பதை கர்த்தர் நிரூபித்தார். அல்லேலூயா. அதைத்தான் நாம வழிமொழிந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாம, ஆண்டவர் பிள்ளையாய் மாறின நாம, தேவ குமாரனா இயேசு இருக்கிறார் என்று வழிமொழிகிறோம். அன்னைக்கு ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், நமக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப அற்புதங்கள், அவர் செய்த அற்புதங்கள், அவர் கொடுத்த உபதேசங்கள் சொல்லி முடிந்தது, அற்புதங்கள்லாம் செய்து முடிந்தது. அப்ப சிலுவையிலே அவர் மரிக்கும் பொழுது என்னுடைய கடமை எல்லாம் முடித்து விட்டேன். அல்லேலூயா. எல்லாம் முடிந்து என்று சொன்னார். முடிவே இல்லாதவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாய் பார்க்கிற பொழுது இயேசு பிதாவை உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. ஏழாவது காரியம், பிதாவே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார். அல்லேலூயா. சொல்லி ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. ஜீவனை கொடுத்தார். இயேசு யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்க ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு உரிமை உண்டு என்று சொல்லி அந்த வெளிப்பாடு இருக்கு. அல்லேலூயா. ஜீவனை எடுத்துக்கொள்வேன், ஜீவனை கொடுப்பேன். அல்லேலூயா. அப்போ பரலோக பிதாவுக்கு ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார். அல்லேலூயா. யாருமே இப்படி செய்ய முடியாது. ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி தன்னாலே போகுது. அல்லேலூயா. தன்னாலே ஜீவன் போகிறது. இப்படி நான் கொடுக்கிறேன்னு சொல்லி மதிப்பது ஒரு அரிதான ஒரு காரியம். ஆண்டவர் அந்த காரிய நேரத்தில் ஒரு அற்புதத்தை செய்தார். இவ்விதமாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை சிலுவையிலே சொன்னார். அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் உலகம் எங்கு பிரசங்கிக்கப்படுகிறது. நாமும் தியானித்திருக்கிறோம். கர்த்தர் இந்த வசத்துள்ள சத்தியங்களை அறிந்து கர்த்தருக்கு நாம் பலப்பட்டு இன்னும் ஆண்டவருக்காய் ஜீவிக்க உறுதி எடுப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமென், ஆமென்.